82 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க விஜயமங்கலம் கூட்டத்துக்கு, 52 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க சேலம் கூட்டத்துக்கு, 42 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க வேலூர் கூட்டத்துக்கு. இந்த அரசியல் அனாதை சீமான் திருச்சியில மாநாடுங்கிறான், எந்த கண்டிஷனும் இல்லை. திமுக நாடு போடுறான், எந்த கண்டிஷனும் இல்லை. தாவேக்காவை சிதைக்க முடியுமா? தாவேக்காவுக்கு ஒரு மன உளைச்சலை தர முடியுமா? தாவேக்காவினுடைய ஊக்கத்தை உள்வலியை உடைக்க முடியுமான்னு அரசாங்க அதிகாரத்தை பயன்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை அண்ணன் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். எஸ்ஓபி அப்படின்றது தமிழகத்திலே தாவேக்காக்கு மட்டும்தான் இப்போ வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க சார். பண்றாங்க. வேட்பாளர் தேர்வு அப்படின்றது வந்து எந்த முறையில சார் நடைபெறும்? இல்ல வந்து இதுக்கு முன்னாடி யார் வெற்றி பெறுவார்களோ அவருக்கு சீட்டு கொடுக்கணும். இல்ல பணம் வாங்கி கொண்டு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்து தாவேக்கா மீது இருக்கு சார். யார் வாங்க? பொதுச் செயலாளர் வந்து வாங்குறாரு, 2 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து இருக்கு. திரு விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் இல்லைனா வெளியாக்கம் தான் போட்டி போடுவாரு அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? பெரம்பூர்ல வேலையை தொடங்கிட்டாங்க. கன்ஃபார்ம் தான் நிக்க போறாரா சார்? தெரியாது, ஆனா எங்க தொண்டர்கள் வேலை தொடங்கிட்டாங்க. ஏன் சார் வட சென்னை குறிப்பா? ஏன்னா திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு வந்து சென்னை சொல்லப்படுது. ஏன் அங்க நின்று ரிஸ்க் எடுக்கணும்? வட சென்னை வளர்ச்சி அடையல. அமைச்சர் சேகர் பாபுவோட தொகுதி. சேகர் பாபு வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு, வட சென்னை வளர்ச்சி அடையல. கடந்த சில நாட்களா தமிழகத்துல தொடர்ந்து கொலைகள் வந்து நடந்துட்டு வருது, நம்மளால பார்க்க முடியாது. காவல்துறை மீது பயம் இல்லையா சார்? காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. முதல்ல ஒரு டிஜிபி, ஒரு தகுதியுள்ள காவல்துறை தலைவரை நியமிக்கணும். அதே இன்னும் நியமிக்கலையே. ஏன் சார் நியமிக்க மாட்டாங்க? ஏன்னா ஒரு டிஜிபி அந்தஸ்தோட ஒரு ஆள் வந்துட்டாருன்னா அவன் வந்து இந்த சில்லுண்டி அமைச்சர்கள் இருக்கான் பாரு, சில்லற பயிலோ, இவங்களுக்கு ஆர்டருக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டான் அந்த டிஜிபி. இப்போ அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இருந்தனால புறம்போக்குகள் எல்லாம் அவங்களுக்கு மேல ஆதிக்கம் செலுத்துவோம். திமுக நிர்வாகி, இளைஞரணி நிர்வாகி 2.5 வயசு குழந்தைய வன்புணர்வு செய்து கொண்டிருக்கான்னா இது ஆட்சியா? இது அவன் மேலேயாவது நடவடிக்கை எடுத்தான்னு கூட எனக்கு இன்னும் செய்தி வரல. ஓடிக்கொண்டிருக்கிற, பறந்து கொண்டிருக்கிற விமான பணிப்பெண்ணை திருவள்ளூர் நகரத்தில் ஒரு வார்டு கவுன்சிலர் பாலியல் சிண்டல் விமானத்தில் பண்றான். தரையிலும் அட்டகாசம், ஆகாயத்திலும் அட்டகாசம். வணக்கம் சார். வணக்கம். எஸ்ஓபி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது மாநிலம் முழுவதும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க தாவேக்கா தரப்புல இருந்து 12ஆம் தேதி. அது வந்து ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு. இல்லை, அந்த ஆதவ அர்ஜுனா வந்து நியூஸ் தமிழுக்கு ஒரு செவி கொடுத்தார். என் நெஞ்சம் நிறைந்த தம்பி நெல்சன் தான் கேள்வி கேட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க கூட்டமெல்லாம் இப்படி ஒழுங்கா நடக்கலையே அப்படின்னு அவர் கேட்டான் நெல்சன். எங்க தலைவர், எங்க ஆதவ அர்ஜுனா கேட்டார், எஸ்ஓபி படிச்சீங்களான்னு கேட்டார். பார்த்தேன் சார். நெல்சன் படிக்கலன்ட்டான். 82 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க விஜயமங்கலம் கூட்டத்துக்கு, 52 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க சேலம் கூட்டத்துக்கு, 42 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க வேலூர் கூட்டத்துக்கு. இந்த அரசியல் அனாதை சீமான் திருச்சியில மாநாடுங்கிறான், எந்த கண்டிஷனும் இல்லை. திமுக மாநாடு போடுறான், எந்த கண்டிஷனும் இல்லை. 10 லட்சம் பேருன்னு சொல்றாங்க சார். அதான், எந்த கண்டிஷனும் இல்லை. நான்கில் சம்பத்து என் கூட்டத்துக்கே அனுமதி மறுக்கிறாங்க. என் கூட்டத்துக்கு அனுமதி கேட்டு போகிற ஒரு மாவட்ட சட்டை கேட்குறாங்க, நீங்கள் ஆம்புலன்ஸ் கொண்டு வரணும், ஹாஸ்பிட்டல் வசதி வைக்கணும், ஃபர்ஸ்ட் எய்டு செய்யணும், அதெல்லாம் வச்சா தான் கூட்டத்துக்கு அனுமதி தருங்கிறாங்க. அது பாதுகாப்பு காரணம் கூட இருக்கலாம். அது எங்கள் கட்சி மாவட்ட செயலர் ஏழை தம்பி, பூக்கடை வச்சிருக்கிறவன். இல்லை கட்சி சார்பில் கொடுக்கலாம் இல்லை சார்? இல்லை தம்பி, அதுக்கு வசதி இல்லை எங்கள் தோழர்களுக்கு. அதனால பொதுக்கூட்டம் கிடையாது, தெருமுனை கூட்டம் நடத்துங்க அப்படிங்கிறாங்க. இப்படி தாவேக்காவை சிதைக்க முடியுமா? தாவேக்காவுக்கு ஒரு மன உளைச்சலை தர முடியுமா? தாவேக்காவினுடைய ஊக்கத்தை உள்வலியை உடைக்க முடியுமான்னு அரசாங்க அதிகாரத்தை பயன்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை அண்ணன் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். வேற எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு சார் கிரவுண்ட் லெவல்ல? உங்களுக்கு இந்த மீட்டிங் பர்மிஷன் தாண்டி வேற என்ன இடையூறுகள் கொடுக்கப்படுது? பாருங்க, தஞ்சாவூர்ல எனக்கு கூட்டம் வேணும், கூட்டம் நடத்தணும்னு முடிவு பண்றாங்க. தஞ்சாவூர்ல திலகர் திடல் இருக்கு, அதுல அனுமதி தந்திருக்கலாம். கீழ வீதியில அனுமதி தந்திருக்கலாம். தஞ்சாவூர் நகரத்தினுடைய மைய பகுதியில் ஒரு இடத்தை தேர்வு பண்ணி தந்திருக்கலாம். பர்மா காலனின்னு சொல்லி நகரத்தை விட்டு அப்புறம் இருக்கிற ஒரு இடத்துல அனுமதி தர்றாங்க. அதுல இந்த இடத்துல ஸ்டேஜ் போடப்படாதுங்கிறாங்க. அதை ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ஸ்டேஜை போடுறாங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது என் எதிரில் பேர் வந்து வருது, நான் எப்படி பேச முடியும்? நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது
டூ வீலரை வச்சிருக்கிற தம்பிகள் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. ஹார்ன் அடிக்கலாம். நான் எப்படி பேச முடியும்? இந்த ஈப்ரு மொழியில் ஒரு எழுத்தாளர், அவருக்கு பேர் இக்னான், அவர் எழுதிய எழுத்திற்கு நோபல் பரிசு கிடைத்தது. காலமாகி போகப்புற மொழி என்று கருதப்பட்ட ஈப்ருவில் காலத்தை வென்ற ஒரு இலக்கியம் படைத்தார் இக்னன். அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அவரை ஜெர்மனி கொண்டாட வேண்டும் என்று விரும்பி எங்க நாட்டுக்கு வந்திருந்து நீங்க எழுதுங்க, பெர்லினுக்கு வந்து எழுதுங்கன்னாங்க. அவர் ஜெர்மனி போனார். சாலை ஓரத்தில் ஒரு வானளாவிய வசந்த மாளிகையில் உட்கார வச்சு எழுத சொன்னாங்க. அவர் எழுதுகிறார். அந்த வசந்த மாளிகையினுடைய அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு 20 கிலோமீட்டருக்கு நோ ஹார்ன் ப்ளீஸ் என்று அரசாங்கமே விளம்பரம் செய்தது. இக்னான் உறங்குவார், உணவு சாப்பிடுவார், காலை கடமை நிறைவேற்ற கழிவறைக்கு செல்வார். அப்பொழுதும் ஹார்ன் அடிக்கப்படாது. அவர் உறங்குவது அவரை புதுப்பித்துக் கொள்ள, அவர் குளிப்பது அவரை புனரமைத்துக் கொள்ள, அவர் உண்பது அவரை சரிப்படுத்திக் கொள்ள. ஆகவே ஹார்ன் அடிக்கவே கூடாது. நோ ஹார்ன் ப்ளீஸ், இக்னான் இஸ் ரைட்டிங் அப்படின்னு எழுதி வச்சாங்க. ஆனால் நான் பேசுகிற எழுத்தாளனுக்கே அவர் அமைதியான சூழல் வேணும்னா ஒரு சொற்பொழிவாளனால மனப்பாடம் பண்ணிட்டு போகிறதில்ல. ஒரு சொற்பொழிவாளன் பேசணும்னா அவன் சுதந்திரமாக பேசுவதற்கான சூழலையே தரமாட்டாங்கிறான். அது பொதுமக்களாக கூட இருக்கலாம் சார். அது வந்து திமுகவினுடைய வேலை அப்படின்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? என்னது? அந்த ஹார்ன் அடிக்கிற பசங்களா இருக்கட்டும், இல்லை அவன் ஹார்ன் அடிக்க கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. இல்ல நான் சொல்ல அந்த இடத்துல நீ ஏன் அனுமதி தந்தேன்னு தான் கேட்கிறேன். நீங்க வேற இடம் கேட்டும் அந்த இடத்துல வந்து தர்றாங்க, கேட்கிற இடம் தர்றது இல்லை. ஆனா வந்து லாஸ்ட் டைம் சொல்லும்போது அவங்க கேட்கிற இடத்துல நான் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து காவல்துறை பொய் சொல்றது. ஸோ இந்த எஸ்ஓபி அப்படின்றது தமிழகத்திலே தாவேக்காக்கு மட்டும்தான் இப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிருக்காங்க சார். பண்ணுறாங்க. ஏன் மற்ற கட்சிகளுக்கு இல்லை சார்? மற்ற கட்சிகளுக்கு இயங்கலைங்க. எங்கள் கட்சிக்கு தான் கூட்டம் வருது, அதனால ஆத்திரப்படுறாங்க, அதனால செய்கிறாங்க. இல்லை சார், திரு எடப்பாடி அவர்களுக்கும் கூட்டம் வருது, சீமான் அவர்களுக்கும். எடப்பாடிக்கு வர்ற கூட்டம் எல்லாம் கூட்டம் கிடையாது. அது ஒரு கும்பல். கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பேசுனா கள்ளக்குறிச்சியில் இருக்கிற அதிமுக காரன் வெள்ளை சட்டையை போட்டுட்டு வெள்ளையாக வந்து நிற்பான், ஒரு 10 நிமிஷம் பேசுவான், இதெல்லாம் அவர் போயிடுவார். அதெல்லாம் திரட்டப்படுகிற கூட்டம். இது அப்படி இல்லை, தானாக திரண்டு வருகிற கூட்டம். இந்த எஸ்ஓபிக்கு வந்து சரி பண்ணும் அப்படின்ட்டு 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க சார். திரு விஜய் அவர்கள் கலந்துப்பாரா? ஏன்னா வந்து அவர் எந்த கூட்டத்துக்கும் கலந்துக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்கு. அவர் தலைவர் கலந்துக்குவாரான்னு அவர் தான் முடிவெடுக்கணும். நேர்காணல் இருக்குல்ல, அந்த வேலை நடக்கல, அதனால கலந்துக்கிட்ட வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேபி இதை வந்து இன்னும் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு சார். இருக்கலாம், ஒன்றிய அரசுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கலாம். ஆனால் அந்த திட்டத்தை கட்டுப்படுகிற நிலைமையில கட்சியும் இல்லை, தலைவரும். வேட்பாளர் தேர்வு அப்படின்றது வந்து எந்த முறையில் சார் நடைபெறும்? இல்லை வந்து இதுக்கு முன்னாடி யார் வெற்றி பெறுவார்களோ அவருக்கு சீட்டு கொடுக்கணும். இல்லை பணம் வாங்கி கொண்டு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்து தாவேக்கா மீது இருக்கு சார். யார் வாங்கணும்? பொதுச் செயலாளர் வந்து வாங்குறாரு, 2 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து இருக்கு. அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் தகவல் தெரியல. அதனால தான் தலைவரே நேர்காணலில் உட்கார்றாரு. உட்கார்ந்து யார் வெற்றி பெறுவார்களோ அவருக்கு தான் சீட்டு கொடுக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு அக்கினி பரீட்சை. நாங்கள் இதுவரைக்கும் தேர்தலை சந்திக்கலை, அதனால வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு தலைவர் சீட்டு கொடுப்பாருன்னு நம்புறேன். எந்தெந்த மாதிரியான கிரைட்டீரியாஸ் ஃபாலோ பண்ணப்படும் சார் நேர்காணல்ல? மக்கள் செல்வாக்கு இருக்கா, இல்லை எந்தெந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து வேட்பாளர் தேர்வு செய்யப்படும்? இல்லை மக்கள் செல்வாக்கு இருக்காங்கிறத விட அது எந்த வகையான தொகுதின்னு பார்க்கணும். முதல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் டென்சிட்டி அடர்த்தியாக இருப்பாங்க. அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தர் தான் அந்த தொகுதியில் நிப்பாட்டணும். ஆனா எனக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை அப்படின்னு இல்லை. தேர்தலில் வெற்றி பெறணும்னா அந்த சமூகத்தை சார்ந்தவருக்கு முன்னுரிமை கொடுத்தா வெற்றி எளிதாக கிடைக்கும், இல்லைன்னா போராட வேண்டியது இருக்கும். அதனால யார் வெற்றி பெறுவார்களோ, அது ஒரு படித்த இளைஞர், அவன் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு மக்கள் மன்றத்தில் நல்ல பேர் இருக்குன்னா அவனுக்கே கொடுக்கலாம். அப்படி நிறைய தம்பிகள் எங்கள் கட்சியில் இருக்காங்க. அதனால தலைவர் முடிவு பண்ணும். சார், ஒரு ஜாதியை பார்த்தோ, ஒரு சமூகத்தை பார்த்தோ, மதத்தை பார்த்தோ வந்து ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ மற்ற கட்சிக்கும் உங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அவங்க என்ன பண்ணுறாங்க? நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஜாதியை பார்த்தும் மதத்தை பார்த்தும் வாக்கு வேட்பாளர் தேர்வுங்கிறதல்ல எங்கள் நோக்கம். யார் வெற்றி பெறுவார் என்பதை பார்த்து வேட்பாளரை நிறுத்தணும். அப்போ தான் கட்சி வெற்றி பெற வேண்டும். இந்த கட்சிக்கு எந்த பின்னடைவும் தேக்கமும் முதல் தேர்தலே வந்துவிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் ஜாதி கண்ணோட்டங்கிறது தவறு. நீங்கள் எதுவும் நிற்பீங்களா சார்? எதுவும் விருப்பம் கொடுத்து? நான் கொடுக்கல.
கொடுக்கவும் இல்லை, நான் தேர்தலில் நிற்கவும் மாட்டேன். திரு விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் இல்லைன்னா வில்லிவாக்கம் தான் போட்டி போடுவார் அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? பெரம்பூரில் வேலையை தொடங்கிட்டாங்க. கன்ஃபார்ம் அங்கே தான் நிற்க போறாரா சார்? தெரியாது. ஆனால் எங்கள் தொண்டர்கள் வேலை தொடங்கிட்டாங்க. உங்க தொண்டர்களை கேட்டால் எல்லா தொகுதியிலும் விஜய் நிற்கணும் தான் சார். இல்லை ஆர்வம் சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டாரு, ஆனால் வேலையை தொடங்கிட்டாங்க. ஏன் சார் வட சென்னை குறிப்பா? ஏன்னா திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு வந்து சென்னை சொல்லப்படுது. ஏன் அங்க நின்று ரிஸ்க் எடுக்கணும்? வட சென்னை வளர்ச்சி அடையல. அமைச்சர் சேகர் பாபுவோட தொகுதி. சேகர் பாபு வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு, வட சென்னை வளர்ச்சி அடையல. ஆனா நீங்க அந்த சர்வே எடுக்க போனப்பே அங்க வந்து கை கலப்பாச்சு, நிறைய பேர் வந்து தாக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியில் நீங்க நிற்கும் போது அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தாதா சார்? சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவங்க உருவாக்குவாங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அதாவது இவங்க ஆட்சி, இவங்க போலீஸுக்கு அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான். தேர்தல் நடைமுறை நோட்டிபிகேஷன் வந்தாச்சுன்னா அதிகாரம் பூரா தேர்தல் ஆணையத்து போயிடும். அதுக்கப்புறம் எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எஸ்ஓபி செல்லாதா சார்? இப்போ செல்லாது. அப்புறம் ஏன் சார் போராட்டம்? இன்னொரு 5 நாள்ல 10 நாள் எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்கல்ல சார்? மக்கள்கிட்ட சொல்லணும்ல. கோ டு த பீப்புள், லிவ் எமங் தம், லேர்ன் ஃப்ரம் தம், லவ் தம், சர்வ் தம், பிளான் வித் தம்னாரு அண்ணா. மக்கள்கிட்ட சொல்லணும்ல. அது ஆர்ப்பாட்டம் நடத்தி தான் சொல்லணுமா சார்? விஜய் அவர்கள் பேசும்போதே சொல்லல. அது சொல்றது மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு போயிட்டோம் இப்படியெல்லாம் பண்றாங்கன்னு. சார் இன்னொரு புறம் வந்து கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் தொடர்ந்து கொலைகள் வந்து நடந்துட்டு வருது, நம்மளால பார்க்க முடியாது. சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேட்டு இருப்பதா வந்து நிறைய தலைவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் விஜய் அவர்களுமே வந்து ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். நாங்குநேரி தொடர்பா, சிவகங்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றில் 2 கொலைகள் வந்து நடந்திருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு சார் தமிழகத்தில்? அது மட்டும் இல்லை தம்பி, கும்படி பூண்டி இருக்குல்ல, அதான் அகதிகள் முகாமில் ஒரு இலங்கை தமிழர், அந்த அகதி முகாமில் அவரை தலைவராக கொண்டாடுறாங்க. இந்த தம்பியை கொண்டுட்டாங்க, வெட்டி படுகொலை செய்து. அகதிகள் முகாமில் இருக்கிறவனுக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா என்னது ஆட்சி? காவல்துறை மீது பயம் இல்லையா சார்? காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. முதல்ல ஒரு டிஜிபி, ஒரு தகுதியுள்ள காவல்துறை தலைவரை நியமிக்கணும். அதே இன்னும் நியமிக்கலையே. ஏன் சார் நியமிக்க மாட்டாங்க? ஏன்னா ஒரு டிஜிபி அந்தஸ்தோட ஒரு ஆள் வந்துட்டாருன்னா அது ஒன்றிய அரசினுடைய உள்துறைக்கு கவனத்துக்கு போய் தான் அவரை நியமிக்கணும். அவன் வந்து இந்த சில்லுண்டி அமைச்சர்கள் இருக்கான் பாரு, சில்லற பையிலோ, இவங்களுக்கு ஆர்டருக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டான் அந்த டிஜிபி. இப்போ அந்த பொறுப்பு டிஜிபி இருக்கிறதுனால புறம்போக்குகளெல்லாம் அவருக்கு மேலே ஆதிக்கம் செலுத்துவோம். அதான் காரணம். ஆனால் மக்களோட உயிரோட விளையாடுறாங்களே சார். அதான் விளையாடுறாங்க, அதுக்கெல்லாம் முடிவு எடுத்துருவாங்க மக்கள். ஆட்சி முடிய போகுது, என்ன வேணாலும் பண்ணலாம், முடிய போகுது. இன்னொரு பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்ட்டு சுத்தமா இல்லை. குழந்தைங்களுக்கு கூட வந்து, அதுவும் திமுக நிர்வாகிகளே வந்து பண்றதெல்லாம் வந்து செய்திகள் நம்ம பார்க்கலாம். 2.5 வயசு குழந்தைய ஓசூரில் பெரிய நாயகம்ங்கிறவன் திமுக நிர்வாகி, இளைஞரணி நிர்வாகி, 2.5 வயசு குழந்தைய வன்புணர்வு செய்து கொண்டிருக்கான்னா இது ஆட்சியா? இது அவன் மேலேயாவது நடவடிக்கை எடுத்தான்னு கூட எனக்கு இன்னும் செய்தி வரல. ஓடிக்கொண்டிருக்கிற, பறந்து கொண்டிருக்கிற விமானத்தில் விமான பணிப்பெண்ணை திருவள்ளூர் நகரத்தில் ஒரு வார்டு கவுன்சிலர் பாலியல் சிண்டல் விமானத்தில் பண்றான். தரையிலும் அட்டகாசம், ஆகாயத்திலும் அட்டகாசம். ஆனால் வந்து மக்களுக்கான திட்டங்கள் வந்து தொடர்ந்து செயல்படுத்திட்டு தான் சார் வராங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு மைனஸாக இருந்தால் கூட புது புது திட்டங்கள் வந்து அறிவிக்கிறாங்க. தேர்தலொட்டி பணம் கொடுக்கப்படுது திட்டங்கள்ன்ற பேரில். அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு டைவர்ஷனாக மாறாதா சார்? முதல்ல சாதனைக்கும் ஓட்டுக்குமே சம்பந்தம் இல்லை. அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியை அகற்றினாங்க 67 காமராஜர் தமிழ்நாட்டில் பெல் கொண்டு வந்தது காமராஜர். NLC நெய்வேலி லிகனைட் கார்பரேஷன் கொண்டு வந்தது காமராஜர். விலை மதிக்க முடியாத அணைகள் கட்டியது காமராஜர். 6000 பள்ளிகளை திறந்தது காமராஜர். படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். ஏன் போச்சு அந்த ஆட்சி? சாதனைக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இவருக்கு ஓட்டு போடணும்னு ஒரு மைண்டு செட் ஆகணும் மக்களுக்கு. திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு மைண்டு செட் ஆகலை, இன்னும் இனிமேல் ஆவாது. எதை வச்சு சொல்றீங்க? நீங்க சொன்ன சம்பவம் தான். அதெல்லாம் எதிரொலிக்குமா சார்? எதிரொலிக்கும். உருக்கமா பேசிடணும். இதெல்லாம் நான் எல்லாம் பேசதான் போறேன், பார்க்க தான் போறீங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் இதை பேசினா இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் அதிகம். அவர் அவ்வளவுதான் பேச முடியும், அவருக்கு ஸ்டைல் அதான் போதும். அது இந்த முக்கியமான விஷயத்த வந்து அவர் அட்ரஸ் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். எப்பவுமே வந்து திமுக விமர்சனம் பண்றாரு, பாஜக அதிமுக லைட்டா விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறாரு. பட் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பாருங்க. தஞ்சாவூர்ல பேசினாரு, 13 விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தார். 13 வாக்குறுதி கொடுத்தார்.
எதை எங்கே பேசணுமோ அதை அறிஞ்சு பேசுகிறார். பாண்டிச்சேரியில் போனார். பாண்டிச்சேரி எது தேவை, அவங்களுக்கு ஸ்டேட் அந்தஸ்து வேணும்னு கேட்டாங்க, பேசினார். மகளிர் மாநாடு, மகளிருக்கு என்ன வேணும் அதை பேசினார். என்ன மாதிரி எல்லாத்தையும் தொட்டு 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 விரிவாக எடுத்துக்கிற வேண்டிய தேவையில்லை. அவர் ஒரு சொல் சொன்னாலே அது மக்கள் மத்தியில் மந்திரமாக கருதப்படுகிறது. ஆட்சியை அகற்றக்கூடிய எந்திரமாக வேலை செய்கிறது. திமுக அரசும் வந்து தொடர்ந்து பல திட்டங்களை வந்து நிறைவேற்ற, கொளத்தூர்ல கூட ஸ்டாலின் அவர்கள் நேற்று போய் பல விஷயங்களை வந்து திறந்து வச்சாரு. பல நலத்திட்ட உதவிகள்லாம் வந்தாரு. இன்னும் எலெக்ஷன் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? இல்லை, நிறைய செய்வாங்க. சென்னை கோட்டையிலேயே 16 தொகுதியிலையும் தாவேக்காவுக்கு வாக்கு கிடைக்கும்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் வருது, வந்திருக்கு. 16 தொகுதியிலையும், குளத்தூர், சேப்பாக்கம் உட்பட. அது வாய்ப்பு இருக்கா சார்? முதல்வர் தொகுதி, துணை முதல்வர் தொகுதி, துணை முதல்வர் தொகுதியிலலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சாதாரண தொண்டரை நிற்க வச்சு ஒரு சிட்டிங் டெப்டி சிஎம் வீழ்த்த முடியுமா சார்? அந்த அளவுக்கு வந்து ஆதரவு இருக்கா தாவேக்கா? டெப்டி சிஎம் அதிகாரம் தான் தம்பி, பவர் தானே. அதை விட அதிகாரம் மக்களுக்கு. த ரெவல்யூஷன் நாட் பை புல்லட்ஸ் பட் பை பேலட்ஸ். வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் செய்ய முடியாத புரட்சி ஓட்டுகளின் மூலம் செய்ய முடியும். அதில் பெரியவன் கிரியவன்லாம் கிடையாது. தாவேக்கானுடைய முழுமையான தேர்தல் அறிக்கை இன்னும் வரல சார். அது எப்போ வரும்? அதில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. நேர்காணல் முடிஞ்சோன்னா அறிவிச்சிருவார். அதை குறிப்பிடும்போது ஏதாச்சும் விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, எல்லா துறையை பற்றியும் ஒரு விரிவான ஆராய்ச்சி மாதிரி ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியங்கிறத மக்கள் நம்புகிற வகையில் தயார் பண்ணிட்டு இருக்காரு. தயார் பண்ணுறவர் ஒரு IRS அதிகாரி, டாக்டர் பட்டம் பெற்ற அருண்ராஜ். அவர் தலைமையில் ஒரு குழு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மது விலக்கு சம்பந்தமாக ஏதாச்சும் இடம்பெற வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அது வந்து தமிழக மக்கள் ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்கு. போதை இல்லாத தமிழகங்கிறது தான் எங்கள் தலைவர்கள் லட்சியம். அதனால அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் சார் தாவேக்கான நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருப்போம். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.